my dear viewers, welcome to Learn with Hema. இன்னைக்கு பேசிக் ஹிந்தி கிராமர் எபிசோட் 3. வச்சன். வச்சன்னா என்ன? இங்கிலீஷில் சிங்குலர் ப்ளூரல் சொல்லுவோம். அதே மாதிரி தமிழில் ஒருமை பன்மை இதை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி ஹிந்தியில் இந்த வச்சனை எப்படி எழுதுறது, வச்சன் எத்தனை வகைப்படும், இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இங்கிலீஷ் தமிழ் மாதிரியே ஹிந்திலையும் வச்சன் 2 வகைப்படும். சிங்கிள் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பொருள் பற்றி பேசணும்னா இட் இஸ் நோன் அஸ் ஏக்வச்சன். ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள், அதாவது மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பேசணும்னா அதை பகுவச்சன் சொல்லுவோம். ஏக்வச்சன், பகுவச்சன். ஏக்வச்சனோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். லடுக்கா, பாய், घोड़ा, हॉर्स. बहुवचनोட எக்ஸாம்பிள்ஸ் लड़के, பாய்ஸ், घोड़े, ஹார்சஸ். இதை பற்றி இன்னும் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, இப்போது எக்வச்சன் வேர்ட்ஸ் கொடுத்தா எப்படி அதை பகுவச்சனாக கன்வெர்ட் பண்ணுறது? அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். பட் அந்த கண்டிஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த வேர்டோட லிங்கு கண்டுபிடிக்கணும், அதாவது ஜெண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட எபிசோட் 1 அண்ட் எபிசோட் 2 லிங்கு வீடியோஸை நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த லெசன் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா அதோட ஜெண்டர் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்கள், பேடு. பேடு என்னது? மேல் ஜெண்டர் இல்லையா? ஸோ மேல் ஜெண்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷனை நீங்கள் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னு பாருங்கள். இஃப் த வேர்ட் இஸ் அ மேல் ஜெண்டர் அண்ட் த வேர்ட் இஸ் எண்டிங் இன் அ, நோ சேஞ்ச். அதாவது பேடோட எண்டிங் லெட்டர் பாருங்கள், ட. டவை எப்படி பிரித்து எழுதுவோம்? இட்டு ப்ளஸ் அ. ஸோ அது ஆல முடியுது. ஸோ இன்கேஸ் அந்த மேல் ஜெண்டர் வேர்டு ஆல முடிஞ்சால் சேஞ்சே பண்ணக்கூடாது, அது அப்படியே பேடுன்னு தான் வச்சுருக்கணும். சரி, அப்போ பேடோட ப்ளூரல் என்ன? ப்ளூரல் எப்படி எழுதணுன்னா, நீங்கள் ஐதர் ஒரு நம்பர் கொடுத்துருக்கிற நம்பரை முன்னாடி ப்ரெஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கை அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். கை மீன்ஸ் மெனின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், 2 पेड़ 2 trees, 5 पेड़ 5 trees, कई पेड़ many trees. ஸோ இப்படி தான் பகுவச்சன் எழுதணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, घर. घर மீன்ஸ் ஹவுஸ். ரா அதை பிரிச்சிங்கன்னா இர் ப்ளஸ் அ. ஸோ அதுவும் ஆல முடிகிறதுனால தோ घर, கை घरன்னு பகுவச்சன் எழுதணும். நெக்ஸ்ட் வேர்டு சாத்திர. இதுவும் மேல் ஜெண்டர். த்ரவை எப்படி எழுதுறோம் நம்ம? ப்ளஸ் அ. ஸோ ஆல முடிகிறதுனால சேஞ்ச் பண்ணாமல் சாத்திரவை அப்படியே வச்சுக்கணும். அண்ட் யூ ஹாவ் டு ப்ரெஃபிக்ஸ் இட் வித் நம்பர். 3 छात्र, 10 छात्र, இல்லைன்னா கை छात्र. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மகான். மகான் மீன்ஸ் பில்டிங். அந்த நாவை இன் ப்ளஸ் ஆன்னு பிரிக்கும்போது ஆல எண்ட் ஆகுது. அதனால யூ ஹாவ் டு கீப் இட் அப்படியே வச்சுக்கணும். ஆனால் நம்பரை ப்ரிஃபிக்ஸ் பண்ணுங்க. 4 மகான், 10 மகான், கை மகான். அடுத்தது ஹாத். ஹாத் மீன்ஸ் ஹேண்ட். இத் ப்ளஸ் அ ஆல முடிகிறதுனால தோ ஹாத், கை ஹாத். நெக்ஸ்ட் பாருங்க, கான். கான் இஸ் ஆல்சோ மேல் ஜெண்டர். ஓகே, ஸோ நாவை பிரிக்கும்போது இன் ப்ளஸ் அ ஆல முடியுது இல்லையா? அதனால நம்பரை ப்ரிஃபிக்ஸ் பண்ணணும், கானை அப்படியே வச்சுக்கணும். தோ கான், 8 कान, 7 कान, कई कान. ஓகே, ஸோ இதுலேயும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது.
இங்கே பாருங்கள், எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாயி. பாயினா பிரதர், வினோ. இது பார்த்தீங்கன்னா ஆல முடியல, ஈல முடியுது. ஆனாலும் இது ஒரு எக்ஸெப்ஷன். இதை நீங்கள் அப்படியே தான் வச்சுக்கணும். இதுக்கும் எப்படி வரும்? சார் பாயி, கை பாயி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாத்தி. ஹாத்தி மீன்ஸ் எலிஃபெண்ட். இதுவும் ஈக்கி மாத்திரால முடியுது. இத்து ப்ளஸ் ஈ, தி. ஈக்கி மாத்திரால முடியுது, பட் யூ ஹாவ் டு கீப் இட் லைக் தட். ஓகே. தஸ் ஹாத்தி, கை ஹாத்தி. புரியுதா? ஸோ இந்த 7 வேர்ட்ஸை படிச்சுக்கோங்க. ரீகேப். पेड़, 2 पेड़, घर, 2 घर, छात्र, कई छात्र, मकान, 4 मकान, हाथ, कई हाथ, कान, 2 कान, भाई, 4 भाई, हाथी, 10 हाथी. இப்போ அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம். இஃப் அந்த வேர்டு மேல் ஜெண்டராக இருக்கு, ஆனால் வேர்டு சென்டிங் இன் ஆ, அப்போ என்ன பண்ணணும்? அந்த கடைசியாக இருக்கிற ஆவை ஏவா மாற்றிடணும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. லடுக்கா. லடுக்கா மீன்ஸ் பாய். அந்த கடைசியில் இருக்கிற கா, அதை எப்படி பிரிப்போம்? இக் ப்ளஸ் ஆ, கா. ஸோ அந்த இக்கு அப்படியே வச்சுக்கணும், ஆவை ஏவா மாற்றிடணும். ஏவா மாத்தினா என்ன ஆகும்? கா will change to கே. லடுக்கா லடுக்கே. பௌதா. பௌதா மீன்ஸ் பிளான்ட். ஸோ அதில் இருக்கிற அந்த ஆக்கி மாத்திராவை ஏவா மாற்றினா பௌதே. பச்சா. பச்சா மீன்ஸ் சைல்டு. ஸோ இதுலேயும் கடைசியில் இருக்கிற ஆக்கி மாத்திராவை ஏவா மாற்றிடணும், பச்சே. குத்தா. குத்தா மீன்ஸ் டாக். தால இருக்கிறத தேவா மாற்றிடணும், குத்தே. घोड़ा, ஹார்ஸ். டாவை டேவா மாற்றிடணும், घोड़े. ராஸ்தா. ராஸ்தா மீன்ஸ் பாத், வே. ஸோ கடைசியில் இருக்கிற தாவை தேவா மாற்றிடணும், ராஸ்தே. புரியுதா? ஆக்கி மாத்திரா வந்துச்சுன்னா அந்த ஆக்கி மாத்திரா ரிமூவ் பண்ணிவிட்டு ஏக்கி மாத்திரா போட்டுடணும். அவ்வளோதான். இதுதான் கண்டிஷன் நம்பர் 2 ஃபார் மேல் ஜெண்டர்ஸ். ரீகேப். लड़का लड़के, पौधा पौधे, बच्चा बच्चे, कुत्ता कुत्ते, घोड़ा घोड़े, रास्ता रास्ते. கண்டிஷன் நம்பர் 3. இப்போ அந்த வேர்டு ஃபீமேல் ஜெண்டராக இருந்துச்சுன்னா, ஃபீமேல் ஜெண்டராக இருந்து அந்த கடைசியில் வர லெட்டர் ஆல முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும்? சேஞ்ச் த ஆர் டு ஏ. ஏவா மாற்றி புள்ளியை வைக்கணும். ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்க, பெஹன். பெஹன் மீன்ஸ் சிஸ்டர். அதில் கடைசியாக வர லெட்டர் நா. நாவை பிரிச்சிங்கன்னா இன் ப்ளஸ் ஆ, ஆல முடியுது. அந்த ஆவை எடுத்துட்டு ஏன் போடணும், பெஹனே. ஓகே. நா ஹேஸ் டு பி சேஞ்ச்டு இன்டு நே. சந்திரபிந்து வைக்க மறக்கக்கூடாது, கண்டிப்பாக சந்திரபிந்து வைக்கணும், அந்த புள்ளி வைக்கணும். பெஹனே. அடுத்தது ஆங்க். ஆங்க் மீன்ஸ் ஐ. இட் இஸ் அ ஃபீமேல் ஜெண்டர். ஸோ கடைசியில் இருக்கிற ஆவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏன் போடணும், ஆங்கே. நெக்ஸ்ட் ஒன் பாத். பாத் மீன்ஸ் வேர்ட்ஸ், டாக். ஸோ பாத் கடைசியில் இருக்கிற ஆவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏ போட்டிங்கன்னா பாத்தே, பாத்தே. நெக்ஸ்ட் ஒன் கலம். கலம் மீன்ஸ் பென். ஆவை ரிமூவ் பண்ணிட்டு ஏ போட்டால் கலமே, கலமே. ஸோ ஃபீமேல் ஜெண்டர் ஆல் எண்டாச்சுன்னா அதை ஏவா மாற்றணும். ரீகேப். பெஹன், பெஹனே.
आंख आंखें, बात बातें, कलम कलमें. இப்போ கண்டிஷன் நம்பர் 4. இப்போ ஃபீமேல் ஜெண்டர் வேர்டு, ஆனால் அந்த வேர்டு எண்டிங் வித் ஆ. அப்போ என்ன பண்ணணும்? ஆவை அப்படியே வச்சுக்கணும், பக்கத்தில் ஒரு ஏ ஆட் பண்ணணும். ஏ ஆட் பண்ணி ஒரு சந்திரபிந்து போடணும். ஓகே, ஆவை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆ ஹேஸ் டு ரிமைன் த சேம். ஆனால் பக்கத்தில் ஒரு ஏ ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். மாலா. மாலா மீன்ஸ் கார்லண்ட் இல்லையா? மாலா, கீப் த லா அப்படியே வச்சுருங்க. மாலா ஏ, அவ்வளோதான். அத்தியாபிகா மீன்ஸ் டீச்சர், அதாவது ஆசிரியை, ஃபீமேல் டீச்சர் இல்லையா? அத்தியாபிகா. அத்தியாபிகாவை அப்படியே வச்சுக்கிட்டு ஏன் ஆட் பண்ணிவிடுங்க. அத்தியாபிகா ஏன், அதுதான் ப்ளூரலில் வருது. பாஷா. பாஷா மொழி, மொழிகள் எப்படி எழுதுவோம்? ஷாவை அப்படியே வச்சுக்கோங்க, கூட ஒரு ஏன் ஆட் பண்ணிக்கோங்க. பாஷா ஏன். மாலா மாலாயே, அத்தியாபிகா அத்தியாபிகாயே, பாஷா பாஷாயே. கண்டிஷன் நம்பர் 5. சரி, ஃபீமேல் ஜெண்டரில் வேர்டு வருது அண்ட் ஈக்கு மாத்திரால எண்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்? 2 விஷயம் பண்ணணும். படீக்கு மாத்திராவில் எண்ட் ஆகுதில்ல, அதை சோட்டிக்கு மாத்திராவாக சேஞ்ச் பண்ணிவிட்டு கடைசியில் யா ஆட் பண்ணணும். 2 பண்ணணும். என்ன பண்ணணும்? படீக்கு மாத்திராவை சோட்டிக்கு மாத்திராவாக மாற்றணும். அதுக்கப்புறம் யா ஆட் பண்ணணும் எண்டில். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், புரியும். லடுக்கி. ஸோ கீன்றது படீக்கு மாத்திரா இல்லையா? இக்கு ப்ளஸ் ஈ. அதை என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு சுழிக்கணும், சோட்டிக்கு மாத்திராவாக மாற்றிடணும். மாற்றிட்டு யா ஆட் பண்ணணும். லடுக்கியா. ஓகே, லடுக்கி லடுக்கியா, கேர்ள் கேர்ள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஹட்டி. ஹட்டி மீன்ஸ் போன். போன்ஸ் எலும்புகள் எப்படி எழுதுவோம்? அந்த படீக்கு மாத்திராவை சோட்டிக்கு மாத்திராவாக மாற்றிட்டு யா ஆட் பண்ணணும். ஹட்டியா. லெஃப்டில் சொல்லிக்கணும், ரைட்டில் இருக்கிற ஈயை லெஃப்டில் சொல்லிக்கணும். ஓகே, ஹட்டியா. சிமிலர்லி பில்லி. பில்லி மீன்ஸ் கேட். படீக்கு மாத்திரா இருக்குது கடைசியில், அதை சோட்டிக்கு மாத்திராவாக மாற்றிட்டு பில்லியா. பில்லி பில்லியா. அடுத்த வேர்ட் ராணி. நீல இருக்கிற படீக்கு மாத்திராவை சோட்டிக்கு மாத்திராவாக மாற்றிட்டு யா ஆட் பண்ணணும். ராணியா. ராணி மீன்ஸ் குவீன், குவீன்ஸ். ஓகே, லடுக்கி லடுக்கியா, ஹட்டி ஹட்டியா, பில்லி பில்லியா, ராணி ராணியா. ஸோ பரிச்சயா புக்கில் 25 வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 25 வேர்ட்ஸ்க்கும் நான் கண்டிஷன்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வேர்ட்ஸை நீங்கள் தரோவாக படிச்சிட்டிங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த லெசனை புரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இட்ஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் லெசன். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னா, வி ஆர் கோயிங் டு சி ப்ரெப்பசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ், அதாவது மே, பர், யஹா, வஹா, இந்த யூசேஜ் பற்றியெல்லாம் படிக்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். See you soon in the next episode. Until then, bye-bye from Learn with Hema.